ஹலோ ஆல், வெல்கம் டு அஷூர் மினி கோர்ஸ். இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ஃபைல் ஷேர் கான்செப்ட். ஸோ லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்துருந்தோம்? ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிளாபுக்கு எப்படி ஆக்சஸ் கொடுக்குறதுன்ற மாதிரியான கான்செப்ட் பார்த்துருந்தோம் இல்லையா? பட் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதில் இருக்க பிளாபை ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதோட யூஆர்எல் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதை ரீட் ஒன்லி காப்பியாக இன்னொரு பர்சனால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த யூஆர்எல்லை ப்ரௌசரில் கொடுத்து செக் பண்ணும்போது அதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை அவங்களால பார்க்க முடியும். ஈவன் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருவோம். பட் இப்போ ஒரு ஃபைல் இருக்கு, ஓகே, கிளவுடில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை மல்டிபிள் பர்சன்ஸ், நிறைய யூசர்ஸ் அதை ஆக்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எம்ப்ளாயீஸ் 2 அல்லது ஒரு 3 பேர் ஒரே டாக்குமெண்ட்டை ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன மாதிரியான கான்செப்ட் யூஸ் பண்ண முடியும்? ஸோ அஷூர்ல அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் அஷூர் ஃபைல் ஷேர். அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அஷூர் ஃபைல் ஷேர்ல நான் 2 சர்வர் கிரியேட் பண்ண போறேன். அண்ட் யூசர் சைட்ல இருக்க, அதாவது ஒரு ஆன் ப்ரம் சர்வருக்கு அல்ல ஆன் ப்ரம் வெர்ச்சுவல் மெஷினுக்கு எப்படி அந்த கிளவுட்ல இருக்கிற ஸ்டோரேஜை, கிளவுட்ல இருக்க ஃபைல் ஷேர் டாக்குமெண்ட்டை மவுண்ட் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது த வேர்ட் மவுண்ட், விச் மீன்ஸ் நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிற ஃபைல் ஷேர்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை என்னோட யூசர்ஸ் ரிமோட்ல அவங்களோட சிஸ்டம் வழியா ஆக்சஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த பர்சன்ஸ்க்கு பர்சன் 1 ஆர் பர்சன் 2 இவங்க 2 பேருக்கும் என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் கொடுப்பேனா அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டேன். ஸோ போர்ட்டல் ஆக்சஸ் நம்ம கொடுக்க போறது கிடையாது. அப்போ போர்ட்டலோட ஆக்சஸ் இல்லாம இவங்க என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இருக்க ஒரு டாக்குமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் ஷேருக்கு இவங்கள மவுண்ட் பண்ண வைக்கணும். இவங்களோட பிசிக்கல் சிஸ்டம்ல என்னோட ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த டாக்குமெண்ட்டை மவுண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்களோட சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு ஓஎஸ் டிஸ்கையோ இல்லை டேட்டா டிஸ்கையோ எப்படி ஆக்சஸ் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்டை ஒரு டிரைவா அங்க ஆட் பண்ணி அந்த மவுண்ட் பண்ண அந்த பர்டிகுலர் டிரைவ் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பர்சன் 1 ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றாரு, இப்போ இந்த டாக்குமெண்ட் நான் என்ன பண்ணுவேன், இங்க மவுண்ட் பண்றதுனால இசட், ஓகே, இசட்ன்ற ஒரு டிரைவா அங்க மவுண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை இவங்க இங்க இருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க இவங்களோட சிஸ்டம்ல இது மவுண்ட் ஆகிடும். அட் த சேம் டைம் பர்சன் 2க்கும் சேம் இதே டாக்குமெண்ட்டை நான் இந்த ஃபோல்டரை மவுண்ட் பண்றேன். இப்போ இது லெட்டர் இசட்டா இங்க மவுண்ட் ஆகியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இசட் டிரைவா இவங்க 2 பேத்துக்குமே இவங்களோட பிசிக்கல் சிஸ்டம்ல இந்த டாக்குமெண்ட் அவைலபிளா இருக்கு. அப்போ இந்த பர்சன் 1 இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்றாருன்னா இமீடியட்டா அது கிளவுடுக்கும் ரெப்ளிகேட் ஆகும். அட் த சேம் டைம் இங்க இருக்கக்கூடிய அந்த யூசர் 2வாலையும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இது தனி டாக்குமெண்ட், இது தனி டாக்குமெண்ட்னே கிடையாது. இன்னும் கரெக்டா சொல்ல போனோம்னா இவர் இங்க பண்ற சேஞ்சஸ் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இதோட ஒரு காப்பியை தான் இவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் இங்க என்ன சேஞ்சஸ் பண்றாரோ அது எல்லாம் இங்க சேம் டைம்ல கிளவுட்லயும் நடக்கும். ஸோ கிளவுட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஃபைல் ஷேர்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்கன்னா பர்சன் 1 அண்ட் 2க்கும் அது இமீடியட்டா தெரியும். ஸோ இதெல்லாம் வேற வேற ஃபோல்டர்ஸ் கிடையாது, எல்லாமே என்னது ஒரே ஃபோல்டர். இங்க இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை நான் மவுண்ட் பண்றேன். ஸோ இங்க இருக்கிறதோட காப்பி தான் இங்க இருக்கு. ஸோ எல்லாமே ஒரே ஃபோல்டர் தான். ஸோ இப்படி நான் ஷேர் பண்றது மூலயமா ஒரே நேரத்துல மல்டிபிள் யூசர்ஸ் சேம் ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஃபைல் ஷேர் கான்செப்ட். இப்போ இது டெமோ எப்படி பண்றதுன்றத காட்டுறேன். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வேணும், 2 சர்வர் வேணும் இல்லையா? ஃபைல் ஷேரை நீங்க மவுண்ட் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. எய்தர் PowerShellல போயிட்டு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணலாம். எந்த சர்வர்ல உங்களோட ஃபைல் ஷேர் மவுண்ட் பண்ணணுமோ
அந்த சர்வர்ல போயிட்டு பவர் ஷெல் ஓபன் பண்ணி ஃபைல் ஷேரோட ஸ்கிரிப்டை பவர் ஷெல் ஸ்கிரிப்டை ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா மவுண்ட் பண்ணவும் முடியும் ஆக்சஸ் கீ யூஸ் பண்ணி. இது ரெண்டு மெத்தடுமே நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஈஸ்ட் ஆர்ஜி அப்படின்னு ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 வெர்ச்சுவல் மெஷின் வேணும் இல்லையா, அதுக்காக தனித்தனியா 2 VM கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ VM1 யூசர் 1 பர்பஸ்க்காகவும் VM2 யூசர் 2 பர்பஸ்க்காகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆர்ஜி ரிசோர்ஸ் குரூப் வர்ச்சுவல் மெஷின் நேம் வந்து விண்டோஸ் 1. ஓகே, விண்டோஸ் 1 ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்குது. அவைலபிலிட்டி ஆப்ஷன் ஆஸ் யூஷுவல் நோ இன்ஃப்ரா, செக்யூரிட்டி டைப் ஸ்டாண்டர்ட். தென் இமேஜ் விண்டோஸ் வெர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ண போறேன். ஸோ விண்டோஸ் 2019 ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பொழுது கிரியேட் பண்றதை பண்ணிக்கிறேன். சைஸ் 3.5 GB போதும். ஸோ 3.5 GB செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அந்த டீடைல்ஸ் டிஃபால்ட்டா ஒரு வெர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்றேன். அவ்வளவுதான். இங்க எந்த சேஞ்சஸும் நான் பண்ணல. ஓகே, ஸோ ஆர்டிபி மட்டும் அலோவ் பண்றேன். தென் ரிவ்யூ கிரியேட் கொடுக்குறேன். டிஸ்க்ல போயிட்டு அந்த டீடைல்ஸும் மாத்தல, டைரக்டா ரிவ்யூ பிளஸ் கிரியேட் கொடுத்துறேன். வெர்ச்சுவல் மெஷின் யூசர் 1க்காக கிரியேட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இந்த டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம செகண்ட் வெர்ச்சுவல் மெஷினையும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்க்கு போகும். ஓகே, இப்போ நம்ம வெர்ச்சுவல் மெஷின் 1 ரெடி. இப்போ நம்ம ரெண்டாவது வெர்ச்சுவல் மெஷினையும் கிரியேட் பண்ணிப்போம். VM2 ஃபார் செகண்ட் யூசர். ஸோ கிரியேட் வெர்ச்சுவல் மெஷின். அகெயின் சேம் அதே மாதிரி சம் டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெர்ச்சுவல் மெஷினுக்கு தேவையான பேசிக் டீடைல்ஸ் தான் கொடுக்குறேன். சேம் ரீஜன், இஃப் யூ வாண்டிங் டிஃப்ரெண்ட் ரீஜன்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் சேம் ரீஜன்லேயே சேம் ரிசோர்ஸ் குரூப்லேயே கிரியேட் பண்ணுறேன். விண்டோஸ் 2 VM2 purpose window. No infrastructure redundancy, security type standard. Then 2019 image select பண்ணிருக்கேன் 3.5 GB ல. Then username and password கொடுத்துக்கலாம். ஓகே, now RDP allow இருக்கு. ரிவ்யூ கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, சப்போஸ் செகண்ட் வெர்ச்சுவல் மெஷினும் ரெடி. நம்ம இப்போ இந்த ரெண்டு விஎம்ஐயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் சைட் போகும். இப்போ யூசர் 1க்காக ஃபர்ஸ்ட் வெர்ச்சுவல் மெஷினை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் RDP IP அட்ரஸ் கொடுத்து தென் அட்மின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஃபர்ஸ்ட் விஎம் கனெக்ட் பண்ணிட்டோம். இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். அது லோட் ஆகட்டும். இப்போ நாம என்ன பண்ணலாம்னா செகண்ட் விஎம்க்கு போயிடலாம். ஸோ விண்டோஸ் 2 ஓட பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிக்கிறேன். உங்களால் ஒரே நேரத்தில் மல்டிபிள் வர்ச்சுவல் மிஷினை ரிமோட்டில் எடுக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ செகண்ட் விஎமோட ஐபி காப்பி பண்ணி அகைன் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் எடுத்துக்கிறேன். இவ்வளோ டைம் ஆகக்கூடாது. மேபி எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு செக் பண்ணலாம். பெட்டர் நான் கேன்சல் பண்ணிட்டு ரீகனெக்ட் பண்றேன். ஏன்னா இவ்வளோ டைம் எடுத்துக்காது. கனெக்ட் பண்றதுக்கு இவ்வளோ டைம் எடுக்காது, எடுக்கவும் கூடாது. ஜஸ்ட் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனேயே மிஷின் கனெக்ட் ஆயிடும். ஒரு வேளை லோட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எரர் தான் வரும். ஸோ அதனால நம்ம திரும்ப கனெக்ட் பண்ணி பார்ப்போம். கனெக்ட் ஆயிடுச்சா? ஓகே, எஸ். இப்போ செகண்ட் விர்ச்சுவல் மெஷினையும் ரிமோட்ல கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ யூசர் 1 அண்ட் யூசர் 2 ஆன் ப்ரம் சைட் செட்டப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இது ரெடி ஆகட்டும். நம்ம மினிமைஸ் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் சைட் போகலாம். அதாவது நம்மளோட யூசர் 1 அண்ட் 2 ரெடி. நம்ம இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிளவுட் சைட் செட்டப் ரெடி பண்ண போகிறோம். விண்டோஸ் 1 ரெடி கனெக்ட் பண்ணியாச்சு. விண்டோஸ் 2 ரெடி கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாமா? இதுவும் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செஷன்லேயே பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் நேம் ஞாபகம் இருக்கும் இல்லையா? குளோபலி யூனிக்கான நேம் கொடுக்கணும். ஆஃப்டர் தட் ரீஜியன் ஈஸ்ட் யூஎஸ் ப்ரிஃபர்ட் ஸ்டோரேஜ் டைப் நான் எதுவும் மென்ஷன் பண்ணலை. அது மேண்டேட்ரி ஆப்ஷனும் இல்லை. அப்போ அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரெடண்டன்சி ஜிஆர்எஸ்ல இருக்கு. நான் லோக்கல் ரெடண்டன்ட் போதும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆஃப்டர் தட் மறக்காம எனேபிள் anonymous access on individual container. Every container in the resource storage account இருக்க every containerக்கும் பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த செக் பாக்ஸை செக் பண்ணிடுங்க. Now review and create. நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ரெடி ஆகும். ஸோ ஒன் ஸ்டோரேஜ் ரெடி ஆனோன்னு என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம். அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஃபைல் ஷேர். ஓகே. ஸோ ஃபைல் ஷேர்லையும் நீங்கள் கண்டெய்னரில் எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ சேவ் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் சேவ் பண்ணி வைக்க போகிறீங்க. கண்டெய்னரை விட இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இங்கே ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணும்போதே வேணும்னா பேக்கப் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் உங்களோட ஃபைல் ஷேருக்கான பேக்கப் ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே. இப்போ ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணலாமா? ஃபைல் ஷேர் ஃபைல் ஷேர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஷேர்
நேம். ஸோ லோவர் கேஸ் லெட்டர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைல் டாக்ஸ் 1 ஃபைல் டாக்குமெண்ட் 1ன்னு கொடுக்குறேன். இப்போ இங்க சம் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேக்ஸிமம் iOS இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் வந்துட்டு 1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 5 TB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களோட ஃபைல் ஷேர் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான டீடைல்ஸ். இது டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ஸ் எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த பேக்கப் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க பேக்கப்ல மறக்காம போயிட்டு அன்செக் பண்ணிட்டு இந்த பேக்கப் ஆப்ஷன் வேணான்னு சொல்லிருங்க. இல்லனா நீங்க பிராக்டிஸ் பண்ணையில பேக்கப் எனேபிள் பண்ணிட்டா அதுக்கப்புறமா அந்த பேக்கப்பை டெலீட் பண்ணாம உங்களால ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டையோ இல்லை இந்த ரிசோர்ஸ் குரூப்பையோ டெலீட் பண்ண முடியாது. ஸோ நீங்க பேக்கப்பை போயிட்டு டெலீட் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது இந்த மாதிரி சம் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் எனேபிள் ஆகிருக்கும். அதெல்லாம் ஒன் பை ஒன் நீங்க டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பேக்கப் டெலீட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டெலீட் பண்ணி ஃபைனலா ரிசோர்ஸ் குரூப் டெலீட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் பெட்டர் அன்செக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நான் இங்க பேக்கப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் ஒரு ரிவ்யூ கிரியேட் கொடுத்தேன். ஸோ ஃபைல் ஷேர் எதுல ஒர்க் ஆகுது? எஸ்எம்பி ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எம்பி ஃபைல் ஷேர். ஓகே, இப்போ நம்மளோட ஃபைல் ஷேர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கண்டெய்னரை ஓபன் பண்ணனும் இந்த இடத்துல இருக்கும் இல்லையா டாக்குமெண்ட் டீடைல், அப்படி இருக்காது. நீங்க இங்க செக் பண்ணனும்னா பிரவுஸ்ல போயிட்டு தான் செக் பண்ணணும். ஸோ பிரவுஸ் ஏதாவது இருக்கா? இல்ல. இப்போ நான் ஏதாவது அப்லோட் பண்ணணும்னா இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு டாக்குமெண்ட் பிஎன்ஜி டாக்குமெண்ட் அப்லோட் பண்றேன். அப்லோட். இப்போ ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு, ஒரு ஃபைல் ஷேர் இருக்கு, அதுல ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்றேன். இப்போ ஃபைல் டாக்ஸ் 1 அப்படின்னு ஒரு ஃபைல் ஷேர் வச்சிருக்கேன் இல்லையா, இந்த ஃபைல் ஷேரை நான் என்னோட யூசருக்கு ஷேர் பண்ணணும். அதாவது என்னோட ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் ஒரு 2 பேருக்கு நான் இதை ஷேர் பண்ணணும். அவங்க அதுல ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ இப்போ கிளவுட்ல இருக்க பர்டிகுலர் இந்த ஃபைல் டாக்ஸ் 1ன்ற ஃபைல் ஷேர் டாக்குமெண்ட்டை அவங்க ஆக்சஸ் பண்ணணும். பட் நான் என்னோட போர்ட்டல் ஆக்சஸ் தர மாட்டேன். ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் கொடுக்கலாம். ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கும் நான் ஆக்சஸ் கொடுக்கல. நான் இதெல்லாம் எதுவும் கொடுக்கல. அவங்க இந்த மெத்தட்லலாம் வந்துட்டு கனெக்ட் பண்ண வேண்டாம். எனக்கு அவங்க பர்டிகுலரா இந்த ஃபைல் ஷேரை மட்டும் ஆக்சஸ் பண்ணா போதும். இந்த பர்டிகுலர் ஃபைல் டாக்குமெண்ட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ணா போதும். அதுவும் அவங்களோட பிசிக்கல் சிஸ்டம் வழியாவே பண்ணட்டும். அவங்களுக்கு நான் கிளவுட்ல வேற எந்த ஆக்சஸும் கொடுக்கல அப்படின்னா ஃபைல் ஷேர்ல ஷேர் யூஆர்எல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது உங்களோட ஃபைலோட யூஆர்எல். இந்த யூஆர்எல் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க இந்த டாக்குமெண்ட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு அவங்களோட பிசிக்கல் சிஸ்டம்ல மவுண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த யூஆர்எல் காப்பி பண்ணோம்னா https okay /my storage25new.file.core.windows.net/filedocs1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. which means இது உங்களோட ஃபைல் ஷேரோட URL யூனிக்கா இருக்கு. ஓகேவா? ஸோ இத நான் இப்போ மவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பொதுவா எங்க யூஸ் பண்ணுவோம்னா இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் நான் இன்டர்னலா என்னோட பிசிக்கல் சிஸ்டம்ல போயிட்டு இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி பார்த்து மென்ஷன் பண்ண முடியாது. பேக்வர்ட் ஸ்லாஷ்ல இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க கொடுத்திருக்கிற இந்த யூஆர்எல் பார்த்துடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? மை ஸ்டோரேஜ் 25 நியூ. இது என்னது? என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்டோட நேம். அடுத்து என்ன இருக்கு? ஃபைல். ஃபைல்ன்றது எதை மென்ஷன் பண்றாங்க? என்னோட என்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ், என்ன டாக்குமெண்ட், ஃபைல் ஷேர் இல்ல கண்டெய்னர் பிளாக், இதெல்லாம் மென்ஷன் பண்றேன். அடுத்தது என்ன இருக்கு? core.windows.net. இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஒன். ஓகே, இது சேஞ்சஸ் ஆகாது, எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும். ஓகே,
core.windows.net. ஆஃப்டர் தட் இன்னும் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, என்னோட அந்த ஃபைலோட நேம் நான் கொடுத்துருக்க கிரியேட் பண்ணியிருக்க ஃபைலோட நேம். ஓகே, ஸோ நீங்க என்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து இந்த செகண்ட் பார்ட் மாறும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்த பார்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ற ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் அண்ட் கண்டெய்னர்னா கண்டெய்னரோட நேம், ஃபைல்னா ஃபைலோட நேம், கியூனா கியூவோட நேம். ஸோ நீங்க கிரியேட் பண்ற இந்த ரிசோர்ஸோட நேம் மென்ஷன் ஆகிரும், ஸ்டோரேஜோட நேம். ஓகே, ஸோ இப்படி 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. இப்போ இதை நாங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்வர்ட் ஸ்லாஷா மாற்றணும். ஓகே, ஃபார்வர்ட் ஸ்லாஷா இருக்கு, நான் பேக்வர்ட் ஸ்லாஷா மாற்றணும். இப்போ இங்க என்ன பண்ணலாம், இந்த HTTPS நமக்கு வேண்டாம், இதை எடுத்துடலாம். ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நோ, பேக்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் தட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் டாட் ஃபைல் டாட் கோர் டாட் விண்டோஸ் டாட் நெட், அடுத்து இருக்க இன்னொரு ஃபார்வர்ட் ஸ்லாஷை பேக்வர்ட் ஸ்லாஷா மாத்திக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட டாக்குமெண்ட் நேம். இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். இந்த URL தான், இது URL கிடையாது, இது UNC பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது URL, இது UNC. ஸோ இப்போ நான் இதை யூஸ் பண்ணி தான் என்னோட சிஸ்டமை என்னோட சிஸ்டம்ல அந்த ஃபைல் ஷேரை மவுண்ட் பண்ண போறேன், இந்த ஃபைல் டாக்ஸை மவுண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எங்க போலாம், யூசர் 1க்கு போயிடலாம். இவர் தான் ஃபர்ஸ்ட் யூசர் இல்லையா? இப்போ எங்க மவுண்ட் பண்ணணும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது எப்படி உங்களோட OS டிஸ்க், டேட்டா டிஸ்க் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இதுவும் ஒரு டிரைவ் உங்களுக்கு மவுண்ட் ஆயிடும் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஃபைல் ஷேருக்கு போயிடலாம். திஸ் பிசி. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா மேப் நெட்வொர்க் டிரைவ், ஸோ மேப் நெட்வொர்க் டிரைவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை உங்களால மவுண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்க நம்ம ஓபி பண்ண அந்த UNC பாத் இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, எக்ஸாம்பிள்னு கொடுத்து அந்த பாத்தை பேக்வர்ட் ஸ்லாஷ்ல தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கான ஆக்சஸ் டீடைல் கேட்பாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூசர் நேம் மஸ்ட் பி யுவர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம். மை ஸ்டோரேஜ் 25 நியூ, இதுதான் என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் இல்லையா? அடுத்து பாஸ்வேர்டு என்னவா இருக்கும், உங்களோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் கீ தான் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போயிடுங்க. இங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஷேர் பண்றதுக்கு ஆக்சஸ் கீ இருக்கும் இல்லையா? யாருக்காவது ஆக்சஸ் கொடுக்கணும்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் கீ யூஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஸோ இங்க கீ 1 கீ 2 2 கீ இருக்கு. இந்த 2 கீல எந்த கீ வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா கீ 1 யூஸ் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க பாஸ்வேர்ட் ஆக்சஸ் கீயை கொடுத்துறேன். ஓகே, இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஒருவேளை இது கனெக்ட் ஆகலைன்னா கீ 2 யூஸ் பண்ணுங்க. அப்படி கனெக்ட் ஆகலைன்னா அங்கே ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கு, ரொட்டேட் பண்ணிட்டு நியூ கீ ஜென்ரேட் பண்ணி அதை இங்கே யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு, இசட்ன்ற லெட்டர்ல உங்களுக்கு அந்த டிரைவ் இங்கே மவுண்ட் ஆயிடுச்சு, அந்த டாக்குமெண்ட் இங்கே மவுண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃபைல் டாக்ஸ் 1 சேம் நேம்ல இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்க இங்க புது டாக்குமெண்ட்ஸ் அல்ல புதுசா ஏதாவது டேட்டா ஆட் பண்ணணும், எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸிஸ்டிங் புதுசா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸிஸ்டிங்காக இருக்க டேட்டாஸை போய் எடிட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு நியூ ஃபோல்டர், ஒரு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிட்டு மெசேஜ் ஃப்ரம் user 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சேஞ்சஸ் யூசர் 2ஆல பார்க்க முடியுதா அப்படின்றத செக் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் 2க்கும் இதை ஆக்சஸ் கொடுக்கணும். சேம் மெத்தட் யூஸ் பண்ணி கொடுக்கலாமா, தாராளமாக கொடுக்கலாம்.
பட் இங்க ஒன் மோர் ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன், அகைன் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல ஃபைல் ஷேர்க்குள்ள போயிடுறேன். எந்த ஃபைல் ஷேரை நீங்க ஷேர் பண்ணணுமோ அதை ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க கனெக்ட்ன்ற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா டிரைவ் லெட்டர் Z வேணும்னா நீங்க ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது லெட்டர் மாத்தணும்னா மாத்திக்கலாம். இப்போ இங்க ஷோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஹைட் ஆகியிருக்கும். ஷோ ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் ஷோ ஆகும். இங்க வந்து காப்பி ஆப்ஷன் இருக்கும், காப்பி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பவர் ஷெல் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ நான் இப்போ யூசர் 2ஓட வர்ச்சுவல் மெஷின் 2க்கு போறேன். பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ண போறோம். ஸோ பவர் ஷெல் ஓபன் பண்ணிக்கலாம். விண்டோஸ் பவர் ஷெல். ஸ்கிரிப்ட் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. லோட் ஆகுதா? வெயிட்டிங் ஃபார் ரெஸ்பான்ஸ். ஸோ கனெக்ஷன் ஆகிடுச்சு. நேம் இசட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டா போய் உங்களால செக் பண்ண முடியும். ஸோ இங்க போயிட்டு திஸ் பிசியில் மவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் கீ ரிலேட்டடாவோ இல்லை ஸ்டோரேஜ் எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட டீட்டெயிலோ கொடுக்கல இல்லையா. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்கல. ஒய் பிகாஸ் நம்ம அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இருக்க ஃபைல் ஷேர்க்குள்ள போயிட்டு தான் ஸ்கிரிப்ட் காப்பி பண்றோம். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எதுன்றது அதுக்கு தெரியும். பட் ஆக்சஸ் கீ கொடுக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க செலக்ட் ஆகியிருக்கு பாருங்க, ஆத்தென்டிகேஷன் மெத்தட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கீ. ஆட்டோமேட்டிக்கா இங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட கீயுமே கூட அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கும். ஸோ டைரக்டா ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா போதும், அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ இவர் தான் நம்மளோட யூசர் 2 இல்லையா, அவருக்கு மவுண்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்க இது நான் அங்க கிளவுட் சைட்ல அப்லோட் பண்ண இமேஜ் இது இருக்கட்டும். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் யார் ரெடி பண்ணது, நம்மளோட யூசர் 1 ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ இதை ஓபன் பண்ணிட்டு மெசேஜ் ஃப்ரம் யூசர் 1 இருக்கு, பார்க்க முடியுதா? முடியுது. எடிட் பண்ண முடியுமா? முடியும். இப்போ இவர் இதை சேவ் பண்ணிட்டாருன்னா இங்க பண்ற சேஞ்சஸை யூசர் 1ஆல செக் பண்ண முடியும். இவர் தான் யூசர் 1 இல்லையா, இப்போ இதை போயிட்டு ஓபன் பண்ணா யூசர் 2 பண்ண சேஞ்சஸ் இவருக்கு தெரியுது. இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபைல் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரி, கிளவுட் சைட்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளவுடுக்குள்ள வந்தாலும் அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட். ஒரு காமன் ஃபைல் டாக்குமெண்ட்டை மல்டிபிள் பீப்புளுக்கு ஷேர் பண்ணிட்டு மவுண்ட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் பண்றதுன்ற கான்செப்ட் தான் இந்த அஜூர் ஃபைல் ஷேர் கான்செப்ட். ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசோர்ஸ் குரூப்பை மறக்காம டெலீட் பண்ணிடுங்க. நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லேப் மேனுவல் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.